பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 தொடங்கி 5 முடிய மொத்தம் 100 கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி 1. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று எந்த ஆகமங்களில் எழுதியிருக்கிறது? பதில் ஏசாயா. கேள்வி 2. மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினது யார்? பதில் யோவான் ஸ்நானன். கேள்வி 3. எங்கே யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார்கள்? பதில் யோர்தான் நதியில். கேள்வி 4. ஒட்டக மயிர் ஒடியை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தது யார்? பதில் யோவான் ஸ்நானன். கேள்வி 5. யோவான் எதை புசிக்கிறவனாய் இருந்தான்? பதில் வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும். கேள்வி 6. பரிசுத்த ஆவி புறாவை போல் யார் மேல் வந்து இறங்கினது? பதில் இயேசு. கேள்வி 7. வானத்திலிருந்து என்ன சத்தம் உண்டாயிற்று? பதில் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று. கேள்வி 8. பரிசுத்த ஆவி இயேசுவை எங்கே போகும்படி ஏவினது? பதில் வனாந்தரத்திற்கு. கேள்வி 9. இயேசு வனாந்தரத்திலே யார் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்? பதில் காட்டு மிருகங்களின். கேள்வி 10. இயேசுவுக்கு ஊழியம் செய்தவர்கள் யார்? பதில் தேவதூதர்கள். கேள்வி 11. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்தது யார்? பதில் சீமோன் அந்திரேயா. கேள்வி 12. செபெதேயுவின் குமாரர் யார்? பதில் யாக்கோபு, யோவான். கேள்வி 13. எதை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள்? பதில் இயேசுவின் போதகத்தை குறித்து. கேள்வி 14. நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டவர் யார்? பதில் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன். கேள்வி 15. யார் ஜுரமாய் கிடந்தாள்? பதில் சீமோனுடைய மாமி. கேள்வி 16. யார் பேசுகிறதற்கு இயேசு இடம் கொடுக்கவில்லை? பதில் பிசாசுகள். கேள்வி 17. இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு எங்கே போய் ஜெபம் பண்ணினார்? பதில் வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய். கேள்வி 18. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று வேண்டிக் கொண்டவன் யார்? பதில் குஷ்டரோகி ஒருவன். கேள்வி 19. மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் யாருக்கு சொன்னார்?
பதில் குஷ்டரோகி ஒருவனுக்கு. கேள்வி 20. இயேசு வெளியே எங்கே தங்கியிருந்தார்? பதில் வனாந்தரமான இடங்களில். கேள்வி 21. 4 பேர் யாரை சுமந்து கொண்டு இயேசுவினிடத்தில் வந்தார்கள்? பதில் ஒரு திமிர் வாதக்காரனை. கேள்வி 22. இயேசு இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து யாரை இறக்கினார்கள்? பதில் திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை. கேள்வி 23. இயேசு யாரை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார்? பதில் திமிர்வாதக்காரனை நோக்கி. கேள்வி 24. தேவன் ஒருவரேயன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தது யார்? பதில் வேதபாரகரில் சிலர். கேள்வி 25. பூமியிலே பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு? பதில் மனுஷகுமாரனுக்கு. கேள்வி 26. ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தது யார்? பதில் லேவி. கேள்வி 27. அல்பேயுவின் குமாரன் யார்? பதில் லேவி. கேள்வி 28. இயேசு ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறதென்னவென்று கேட்டது யார்? பதில் வேதபாரகரும் பரிசேயரும். கேள்வி 29. யாருக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை? பதில் பிணியாளிகளுக்கு. கேள்வி 30. நீதிமான்களை அல்ல, யாரை அழைக்க வந்தேன் என்றார்? பதில் பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு. கேள்வி 31. யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் என்ன செய்து வந்தார்கள்? பதில் உபவாசம் பண்ணி வந்தார்கள். கேள்வி 32. மணவாளன் தங்களோடு இருக்கையில் யார் உபவாசிப்பார்களா? பதில் மணவாளனுடைய தோழர். கேள்வி 33. ஒருவனும் கொடித்துண்டை எதோடு இணைக்க மாட்டான்? பதில் பழைய வஸ்திரத்தோடு. கேள்வி 34. ஒருவனும் எதை பழந்துருதிகளில் வார்த்து வைக்க மாட்டான்? பதில் புது திராட்சரசத்தை. கேள்வி 35. இயேசு ஓய்வு நாளில் எந்த வழியே போனார்? பதில் பயிர் வழியே. கேள்வி 36. சீஷர்கள் பயிர் வழியே போகையில் என்ன செய்யத் தொடங்கினார்கள்? பதில் கதிர்களை கொய்யத் தொடங்கினார்கள். கேள்வி 37. யார் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார்? பதில் தாவீது. கேள்வி 38. மனுஷன் எதற்காக உண்டாக்கப்படவில்லை? பதில் ஓய்வு நாளுக்காக.
கேள்வி 39. எந்த நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது? பதில் ஓய்வு நாள். கேள்வி 40. மனுஷகுமாரன் யாருக்கும் ஆண்டவராய் இருக்கிறார்? பதில் ஓய்வு நாளுக்கும். கேள்வி 41. ஓய்வு நாளில் அவனை சுஸ்தமாக்கினால் என்ன செய்யலாம் என்று நோக்கமாயிருந்தார்கள்? பதில் இயேசுவின் பேரில் குற்றச்சாட்டலாம் என்று. கேள்வி 42. எது நிமித்தம் இயேசு விசனப்பட்டு கோபமடைந்தார்? பதில் அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம். கேள்வி 43. பரிசேயர் இயேசுவை கொலை செய்யும்படி யாரோடே ஆலோசனை பண்ணினார்கள்? பதில் ஏரோதியரோடே. கேள்வி 44. நோயாளிகள் எல்லாரும் எதற்காக இயேசுவினிடத்தில் நெருங்கி வந்தார்கள்? பதில் இயேசுவை தொட வேண்டும் என்று. கேள்வி 45. இயேசு எதை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சீஷர்களுக்கு சொன்னார்? பதில் ஒரு படவை. கேள்வி 46. அசுத்த ஆவிகள் என்னவென்று சத்தமிட்டன? பதில் நீர் தேவனுடைய குமாரன் என்று. கேள்வி 47. சீமோன் மறுபெயர் என்ன? பதில் பேதுரு. கேள்வி 48. இடி முழக்க மக்கள் என்று யாருக்கு பெயரிட்டார்? பதில் யாக்கோபு, யோவான். கேள்வி 49. போனர்கேஸ் என்றால் அர்த்தம் என்ன? பதில் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம். கேள்வி 50. அல்பேயுவின் குமாரன் யார்? பதில் யாக்கோபு. கேள்வி 51. இயேசுவை காட்டிக் கொடுத்தவன் யார்? பதில் யூதாஸ் காரியோத்து. கேள்வி 52. இயேசுவை மதிமயங்கி இருக்கிறார் என்று சொன்னது யார்? பதில் அவருடைய இனத்தார். கேள்வி 53. பிசாசுகளின் தலைவன் யார்? பதில் பெயல்செபூல். கேள்வி 54. யாருக்கு விரோதமாக தூஷணம் சொன்னால் மன்னிக்கப்பட மாட்டாது என்றார்? பதில் பரிசுத்த ஆவிக்கு. கேள்வி 55. எதை செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார்? பதில் தேவனுடைய சித்தத்தின்படி. கேள்வி 56. விதைக்கிறவன் ஒருவன் எங்கே புறப்பட்டான்? பதில் விதைக்க. கேள்வி 57. எந்த விதையை ஆகாயத்து பறவைகள் வந்து பட்சித்து போட்டது? பதில் வழியருகே விழுந்ததை. கேள்வி 58. எதனால் விதை சீக்கிரத்தில் முளைத்தது? பதில் ஆழமான மண்ணில்லாததினாலே.
கேள்வி 59. விதை பலன் கொடாதபடி எது நெருக்கி போட்டது? பதில் உள் வளர்ந்து. கேள்வி 60. எந்த விதை ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது? கேள்வி நல்ல நிலத்தில் விழுந்த விதை. கேள்வி 61. கேட்கிறதற்கு எதுள்ளவன் கேட்க கடவன்? பதில் காதுள்ளவன். கேள்வி 62. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் யாருக்கு உண்மைகளாக சொல்லப்படுகிறது? பதில் புறமே இருக்கிறவர்களுக்கு. கேள்வி 63. விதைக்கிறவன் எதை விதைக்கிறான்? பதில் வசனத்தை. கேள்வி 64. இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறவன் யார்? பதில் சாத்தான். கேள்வி 65. வசனத்து நிமித்தம் எது உண்டான உடனே இடறல் அடைகிறார்கள்? பதில் உபத்திரவமும் துன்பமும். கேள்வி 66. வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத எந்த பொருளும் இல்லை. பதில் மறைப்பொருளும். கேள்வி 67. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் என்ன செய்யப்படும்? பதில் உங்களுக்கும் அளக்கப்படும். கேள்வி 68. இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் எது எடுத்துக் கொள்ளப்படும்? பதில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். கேள்வி 69. அவர் காற்றை அதட்டி எதை அமைதலாயிரு என்றார்? பதில் கடலை பார்த்து இறையாதே. கேள்வி 70. கப்பலின் பின்னணையத்தில் அவர் எதை வைத்து நித்திரையாயிருந்தார்? பதில் தலையணையை. கேள்வி 71. அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் எங்கே அவருக்கு எதிராக வந்தான்? பதில் பிரேத கல்லறைகளிலிருந்து. கேள்வி 72. யாரை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது? பதில் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷனை. கேள்வி 73. அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் தன்னை எப்படி காயப்படுத்திக் கொண்டிருந்தான்? பதில் கல்லுகளினாலே. கேள்வி 74. அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது என்ன செய்தான்? பதில் ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். கேள்வி 75. அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷனை நோக்கி இயேசு என்ன சொல்லி இருந்தார்? பதில் இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று. கேள்வி 76. நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் டேஷ். பதில் லேகியோன். கேள்வி 77. அவ்விடத்தில் மலை அருகே எது கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது? பதில் அநேக பன்றிகள். கேள்வி 78. எத்தனை பன்றிகள் கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது? பதில் 2000 பன்றிகள்.
கேள்வி 79. பிசாசுகள் பிடித்திருந்தவன் எப்படி இருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள்? பதில், வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு. கேள்வி 80. தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி என்ன செய்ய தொடங்கினார்கள்? பதில், அவரை வேண்டிக் கொள்ளத் தொடங்கினார்கள். கேள்வி 81. இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் எந்த நாட்டில் பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான்? பதில், தெக்கப்போலி என்னும் நாட்டில். கேள்வி 82. ஜெப ஆலய தலைவரில் ஒருவன் யார்? பதில், யவீரு. கேள்வி 83. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் என்றவன் யார்? பதில், யவீரு. கேள்வி 84. 12 வருஷமாய் வியாதியாயிருந்த ஸ்திரீ யார்? பதில், பெரும் பாடுள்ள ஸ்திரீ. கேள்வி 85. தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தது யார்? பதில், பெரும் பாடுள்ள ஸ்திரீ. கேள்வி 86. பெரும் பாடுள்ள ஸ்திரீ எதை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லிக் கொண்டாள்? பதில், இயேசுவின் வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டாள். கேள்வி 87. பெரும் பாடுள்ள ஸ்திரீ எதை உணர்ந்தாள்? பதில், வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை. கேள்வி 88. இயேசு எதை தமக்குள் அறிந்தார்? பதில், தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை. கேள்வி 89. இயேசு ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என்ன கேட்டார்? பதில், என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று. கேள்வி 90. இயேசுவை நோக்கி, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றவர்கள் யார்? பதில், சீஷர்கள். கேள்வி 91. ஸ்திரீயானவள் எப்படி உண்மையை எல்லாம் இயேசுவுக்கு சொன்னாள்? பதில், பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து. கேள்வி 92. இயேசு யாரை உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார்? பதில், பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ. கேள்வி 93. யார் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள் என்றார்கள்? பதில், ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து. கேள்வி 94. இயேசு ஜெப ஆலய தலைவனை நோக்கி என்ன சொன்னார்? பதில், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. கேள்வி 95. யாரை தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடுக்கவில்லை? பதில், பேதுரு, யாக்கோபு, யோவான். கேள்வி 96. யாரை கண்டு பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார்? பதில், சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு. கேள்வி 97. இயேசு பிள்ளையின் கையை பிடித்து என்ன சொன்னார்? பதில், தலித்தா கூமி. கேள்வி 98. தலித்தா கூமி என்றால் அர்த்தம் என்ன? பதில், சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன். கேள்வி 99. சிறு பெண் எத்தனை வயதுள்ளவளாயிருந்தாள்?
பதில் 12 வயது. கேள்வி 100. சிறு பெண்ணுக்கு எதை கொடுக்கும்படி இயேசு சொன்னார்? பதில் ஆகாரம். God bless you.